ஸோ டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்கள பற்றி பார்த்தோம். அதை மாதிரி மேரி சிஸ்லர் அவங்கள பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக அவங்க எப்படி தியாகமாக ஊழியத்தை செஞ்சாங்க அதை நம்ம பார்த்தோம். அவங்க 2 பேரும் எந்த பகுதியில் ஊழியம் செஞ்சாங்க? ஆஃப்ரிக்கா கண்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியம் செஞ்சாங்க. இப்போது 2 மிஷினரிஸ் ஆஃப்ரிக்காவுக்கு போன மிஷினரிஸை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, ஆஃப்ரிக்காவில் இருந்து என்ன ஒரு மிஷினரியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஃப்ரிக்கா தேசம்னாலே என்னது தான் ஞாபகம் வரும்? காடு தான் வரும். ஆமீன். அப்போது ஆஃப்ரிக்கா காடுகளில் வாழ்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க? கோட்டு சூட்டெல்லாம் போட்டு அப்படி ரொம்ப என்ன சொல்ல, ஒரு இங்கிலீஷ் மேன் மாதிரி நம்மளை மாதிரி டீசெண்டாக உட்காந்துருப்பாங்களா? இல்லை, அப்படி தானே. அதுவும் அந்த காலங்கள் 1700 1800 அந்த மாதிரி காலங்களில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆதிவாசி ஜனங்கள் மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதிவாசி ஜனங்கள் மத்தியில் ஆதிவாசி மைண்டோடு அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மிஷினரியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்னது அப்படின்னா சாம்வெல் காபு மோரிஸ். சரி, இப்போ அவருடைய ஒரிஜினல் நேம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து காபு. சொல்லுங்க, காபு. சரி, இப்போ இந்த காபு அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு பையனாக பிறக்கலை. காபு யார் அப்படின்னா, க்ரூன்னு சொல்லப்படுற பழங்குடி ஜனங்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு இனத்தார் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு தலைமையாக இருந்தவருடைய பையன்தான் யார்? காபு. அப்போது காபுடைய அப்பா யார்? அந்த க்ரூன்னு சொல்லப்படுற அந்த பழங்குடி ஜனங்களுடைய தலைவராக யார் இருக்கிறா? நம்ம காபுடைய அப்பா இருக்கிறாரு. இப்போது காபுடைய அப்பா அந்த இடத்துல தலைவராக இருக்கிறதுனால அந்த நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு இனங்களில் உள்ள ஜனங்களுக்கு என்ன வரும்? அடிக்கடி போர் வரும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு எந்த ஜனங்கள் வந்து தோத்து போகிறாங்களோ அந்த ஜனங்களில் இருக்கிற அந்த தலைவர் இருப்பாங்கள்ல, அந்த ஜனத்துக்குள்ள தலைவருடைய முதல் பையனை என்ன செய்வாங்க? சிறை பிடிச்சிட்டு போவாங்க. என்ன செய்வாங்க? சிறை பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் தோத்துட்டு அப்படின்னா இந்த தோத்து போன கூட்டத்தில் உள்ள தலைவனுடைய பையனை என்ன செய்வாங்க? ஜெயிச்ச கூட்டத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? சிறை பிடிச்சிட்டு போவாங்க. சிறை பிடிச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அவங்கள என்ன செய்வாங்க? டார்ச்சர் பண்ணுவாங்க, நல்லா அடிப்பாங்களாம். ஸோ இந்த தோத்து போன ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற நல்லா மிருகங்களாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த நட்ஸ், அந்த மாதிரி அவங்க பகுதியில் உள்ள சிறப்பான காரியங்கள் என்ன செய்வாங்களாம், இந்த ஜெயிச்சவங்க இடத்துல வந்து அதெல்லாம் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஒரு பலியாக கொடுத்து என்ன செய்வாங்களாம்? இந்த தலைவருடைய பையனை என்ன செய்வாங்க? மீட்டு கொண்டுட்டு வருவாங்க. அப்போது மீட்கும்படியாக இவங்க என்ன செய்யணும்? சில ரயத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். அந்த பையனை மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இவங்க மீட்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் கிரயத்தை செலுத்தி தான் என்ன செய்யணும்? அந்த பையனை மீட்டுட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு காயில் 2 காய் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த மாதிரி காபு என்ன செஞ்சுருக்காங்க? சிறை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களும் என்ன செஞ்சுருக்காங்க? என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து காபு என்ன செஞ்சுருக்காங்க? திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம். இப்போ 3வது தடவை என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு போர் வருது. 2 ஜனங்கள் மத்தியில் போர் வருது. ஒன்று யாரு? இந்த க்ரூ இனத்தார் ஜனங்களும் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்த இன்னொன்று ஜனங்கள், அதாவது கிரேபோ அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேபோ இனத்தில் உள்ள ஜனங்கள், க்ரூ இனத்தில் உள்ள ஜனங்களுக்கும் கிரேபோ அப்படின்னு சொல்கிற இனத்தில் உள்ள ஜனங்களுக்கும் இப்போ என்ன வருது? சண்டை வருது. இப்போ இந்த சண்டையில் யார் தோற்று போகிறா? க்ரூ இனத்தார் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? தோற்று போகிறாங்க. இப்போ இனி மறுபடியும் என்ன செய்ய போகிறாங்க?
காபுவை என்ன செய்வாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி காபுவை சிறை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, இந்த கிரேபு இனத்தார் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காலங்களில் ஜெயிலெலாம் கிடையாது. அந்த கிராமத்துக்கு நடு பகுதியில் என்ன செய்வாங்களாம், ஒரு பெரிய ஒரு கம்பை நாட்டி அந்த கம்பில் என்ன செய்வாங்க, இவங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிற கைதி என்ன செய்வாங்க, கட்டி அந்த கம்பில் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் தினமும் என்ன செய்வாங்களாம், இவங்களாம் அடிப்பாங்களாம். வெறும் கையால் அடிக்க மாட்டாங்க. இந்த சில கொடிகளில் முள் இருக்கும்ல, அந்த முள் இருக்கிற அந்த கொடிகள்னால என்ன செய்வாங்களாம், இவங்களை அடிப்பாங்களாம். இப்படி அடித்து நம்ம காபுவோடைய பகுதி முழுவதும் சிதைக்கப்பட்டதா. அங்கே இந்த ரத்தம் வடிகிற நிலைமையில இவன் என்ன செஞ்சுட்டான், பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல நிற்கிறான். சின்ன பையன் 16வது வயசில் இப்படி சிறை பிடிக்கப்பட்டு அந்த இடத்துல கொண்டுட்டு போயிருக்காங்க. இப்போது இது எங்கோ மறைவாக நடக்கலை, எல்லா ஜனங்களும் பார்க்குற விதத்தில் வெளியில் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க, நம்ம காபுவோடைய குடும்பத்தார், காபுவோடைய ஊரில் உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச என்னென்னலாம் கொடுக்கலாமோ கொடுத்து காபுவை மீட்டுடலாம் அப்படின்ட்டு என்னெல்லாமோ கொண்டுட்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் அங்கே இருக்கிற அந்த தலைவர் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பத்தாது, காணாது. நீங்கள் காபுவை மீட்டு கொண்டுட்டு போனோன்னா நீங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிற கிரேயோன்லாம் காணாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்கிறார், நாட்களை நவுட்டிகிட்டே இருக்கிறாரு. நாட்கள் அதிகரிக்க காபுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் என்ன செஞ்சிட்டு இருக்குது, அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் இப்போ காபுவோடைய அப்பா என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே கொடுத்தாச்சு, நீ கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. காபு தான் யார், இனி அடுத்ததாக வரப்போகிற தலைவன். அப்பாவுக்கு பிறகு பிள்ளை தான் அந்த இடத்துல தலைவனாக வரணும். அப்போது தன்னுடைய பையன் தான் இனி அடுத்தால பொறுப்பில் வரணும். அதனால் பையனுக்கு ஏதாவது ஆயிட்டு அப்படின்னா நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தனக்கு இருந்த ஒரு மகளை என்ன செய்கிறாங்க, காபு இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என் பையனை விடுவிச்சிருங்க, என் மகளை நான் என்ன செய்கிறேன் தாரேன், என் மகளை நான் தாரேன், என் மகளை எடுத்துட்டு காபு என்ன செஞ்சிருங்க, விடுதலை ஆக்கிருங்க அப்படின்னு அந்த அப்பா அந்த இடத்துல போய் சொல்றாரு. இதை கேட்ட உடனே காபு ஒத்த காலில் நிற்கிறான். முடியவே முடியாது, நான் இங்கேருந்து வரவே மாட்டேன், தங்கச்சியை இந்த இடத்துல விட்டுட்டு நான் வரமாட்டேன். எனக்கே இந்த நிலைமைனா ஒரு பெண்ணாக இருக்கிற என் தங்கச்சிக்கு என்ன நிலைமை வரும், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இடத்துலேருந்து வரமாட்டேன். தங்கச்சிக்காக நான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு அது முடியவே முடியாதுன்னு அந்த இடத்துல ஒத்த காலில் நின்றுட்டாராம். அப்பாவால் ஒன்றுமே செய்ய முடியலை, கூட இருந்த ஜனங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போது அந்த காபுவை பிடிச்சு கொண்டுட்டு போயிருக்காங்கள அந்த ஜனங்கள், கிரேபுன்னு சொல்கிற அந்த ஜனங்களுடைய தலைவனுக்கு நல்லா கோபம் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, இனி காபுவை என்ன செய்யக்கூடாது, விடுதலை ஆக்கக்கூடாது, இனி காபுக்கு ஒரு விடுதலை கிடையாது, காபுவை என்ன செய்யணும், இனி சாக தான் வைக்கணும், இதுதான் முடிவு அப்படின்ட்டு அந்த தலைவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய கட்டளையை வெளிப்படுத்துறாரு. இப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம சிலுவையில் பார்த்துருக்கோம், ஏசப்பாவை எப்படி கொன்னாங்க, ஈஸியாக கொண்டுட்டாங்களா, இல்லை, துடிக்க வச்சு தான் என்ன செஞ்சாங்க, கொன்னாங்க. அதான் அந்த ரோம ஜனங்களுடைய அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய அந்த தண்டனை அப்படி இருந்துச்சு. ஏன்னா இப்படி நம்ம பண்ணணுன்னா தான் மற்ற ஜனங்களுக்கு என்ன வரும், பயம் வரும், நம்மளை குறித்து ஒரு பயம் வரும். அந்த மாதிரி அவங்க செய்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, அணுவாய் சித்திரவதை பண்ணி தான் என்ன செஞ்சாங்க, கொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த கிரேபு மக்களுடைய கலாச்சாரமும் எப்படி இருந்து, ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னா அவனை உடனே கொல்லக்கூடாது, என்ன செய்யணும், சித்திரவதைப்படுத்தி தான் என்ன செய்யணும், கொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம காபு என்ன செஞ்சுட்டாங்க, கம்பில் கெட்டி என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. அப்போது முட்கள் நிறைஞ்ச கொடிகளை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இவருடைய முதுகில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ரத்தம் என்ன செய்து வெளியில் வந்துட்டே இருக்குது. இனி அடுத்தால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, காபுவை என்ன செய்வாங்க, மண்ணை தோண்டி
தலை இருக்குதுல்ல, இந்த தலை வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ளே பொதிய வச்சிருவாங்க. இந்த தலை மட்டும் என்ன செய்யும், மண்ணுக்கு வெளியில் இருக்கும். மண்ணுக்கு வெளியில் தலையை வச்சுட்டு இந்த வாயை மூடாமல் இந்த வாயை திறந்து வச்சு நடுவில் என்ன செஞ்சிருவாங்களாம், ஒரு கம்பு வச்சிருவாங்களாம், வாயை மூடக்கூடாது அப்படின்னு. வாயை திறக்க வச்சுட்டு அந்த மண்ணில் புதஞ்சிட்டா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல உள்ள எறும்புகள் என்ன செய்யுமா, சதையை சாப்பிடுமா. ஸோ சதையை சாப்பிட்ற எறும்பை என்ன செஞ்சிடணும், அவுத்து விட்டுறணும். அது என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு என்னது மனுஷனோட உயிரை எடுத்துரும். இதுதான் அங்கே உள்ள மரண தண்டனை. ஸோ இதுக்காக ஆயத்தமாக இப்போ யார் இருக்கிறா, காபு இருக்கிறாரு. இப்போ காபு அந்த இடத்துல இருக்கும்போச்சுல, இப்போ அந்த சின்ன பையன் 16 வயசு பையன் இவ்வளோ அடிகள் வாங்கி இவ்வளோ வேதனையோடு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான். என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியலை. அவங்களுடைய கலாச்சாரத்தில் அவங்களுடைய நம்பிக்கை என்னது அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தையும் ஒரு தேவன் வந்து படைச்சிருக்கிறாரு. அந்த தேவன் யார் அப்படின்னா, எல்லாத்தோடைய வயசுல மூத்தவர். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். சுவிசேஷம் அவங்களுக்கு கடந்து போகலை. ஏசுனா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா டேவிட் லிவிங்ஸ்டன், மேரி செஸ்லர் அவங்கெல்லாம் ஊழியம் செஞ்ச பகுதிகள் வேற, இவங்க இருந்த பகுதி வந்து வேறு. ஸோ இவங்க இருந்த பகுதியில் லைபேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. லைபேரியா அந்த பகுதியில் என்ன வரல, சுவிசேஷம் இன்னும் கடந்து வரலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுடைய நம்பிக்கை யாரோ ஒருத்தர் தேவன் இருக்கிறார், எல்லாத்தோடைய வயசில் மூத்த ஒரு தேவன் இருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கையில் இவன் பயத்தில் என்ன செய்கிறான், இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் என்னை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு அந்த இருதயம் என்ன செய்து துடிக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 16 வயசில் உள்ள பிள்ளை தனக்கு முன்னாடி என்ன மரண தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த உள்ள பிள்ளையோடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கும்ல, அந்த இருதயம் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் நான் எப்படி தாங்க போகிறேன், எவ்வளோ துடிச்சிருப்பான் அந்த இடத்துல. அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவனை அடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சடுதியாக ஒரு வெளிச்சம் வந்துச்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்குற விதத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செஞ்சிச்சான், அந்த இடத்துல பிரகாசமா வந்துச்சான். அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம் காபுடைய சத்தத்துக்கு கேக்குது, ஓடு காபு, ஓடு காபு அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே இவன் என்ன நினைச்சிட்டான், நம்மளுக்கு 2 ஆப்ஷன், நின்னா என்ன செய்யணும், அடி வாங்கணும், இல்லைன்னா இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். எந்த ஆப்ஷன் நீங்க எடுப்பீங்க? சத்தத்துக்கு கேட்டு ஓடிடுவோம். அப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே காபு ஒண்ணுமே யோசிக்கல, என்ன செஞ்சுட்டான், பட்டுன்னு என்ன செஞ்சுட்டான், ஓட ஆரம்பிச்சுட்டான். இப்போ சாதாரண ஒரு பிள்ளை ஓடுறதுக்கும் அடி வாங்கி இரத்த கோலத்தோடு ஒரு பிள்ளை ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அடிக்கிறவங்க சாதாரண ஆட்களை பலசாலிகளா இருப்பாங்களா? பலசாலிகளாக இருப்பாங்க. அந்த பலசாலிகளுக்கு தப்பி ஒரு பையன் அடி வாங்கி பாதிக்கப்பட்ட ஒரு பையன் ஓடணும் அப்படின்னா அது சாத்தியமா இல்லையா? ஓட வச்சது தேவ பலன் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காபு ஓடுறான். இவன் பின்னாடி இவங்களை அடித்தவங்க பிடிச்சவங்க எல்லாரும் ஓடி வராங்க. இப்போ அந்த ஒரு காட்டுக்குள்ளே ஓடி போய் இந்த மரத்தில் கீழே வந்து மரப்பகுதி இல்லாமல் ஓட்டையாக இருக்கும்ல, மரப்பொந்து அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பொந்துக்குள்ளே போய் என்ன செஞ்சுட்டான், ஒளிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனை துரத்துறவங்க வராங்க, அங்கே எங்கே பார்க்குறாங்க, ஆளை காணோன்னு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இப்போதான் காபுக்கு ஒரு எண்ணம், நம்மளை என்ன பண்ணியிருந்தாங்க, கம்பில் கெட்டி தானே வச்சாங்க. அப்போ நம்ம எப்படி ஓடி வந்தோம்? அப்போ அந்த வெளிச்சம் வந்த உடனே என் கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அறியாம அவன் கையில இருந்த கயிறுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அந்த வெளிச்சத்துடைய பலனால பலவீனமான சரீரத்தோடு காபு என்ன செய்யறாரு, ஓடி தப்புவிக்கப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த காட்டுக்குள்ள வந்தாச்சு, இனி என்ன பண்ணணும் தெரியல.
காட்டுக்குள்ள மிருகங்கள் இருக்கும். ஒரு சில பேராக சேர்ந்து போனோம் அப்படின்னா ஒருவேளை மிருகங்கள் பயந்து வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனா அந்த காட்டுக்குள்ளே பிரயாணப்படணும் அப்படின்னா எங்கே போகணும், ஏது போகணும், எந்த வழியாக போகணும் ஒன்றுமே அவனுக்கு தெரியலை. ஆனால் அவனை விடுவிச்ச அந்த வெளிச்சம் அந்த காட்டுக்குள்ளேயும் அவனுக்கு பாதைக்கு வெளிச்சமா இருந்துச்சா. ஹல்லேலூயா. அவனுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, ஐயோ இது என்ன வெளிச்சம் எனக்கு முன்னாடி போகுது, என் பாதைக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளிச்சம் போகுது, இது எந்த வெளிச்சம் தெரியாம அந்த வெளிச்சத்தை நம்பி இவன் என்ன செஞ்சான், நடக்க ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அவன் என்ன செய்கிறான், அந்த வெளிச்சமே அவனுக்கு அந்த காட்டுக்குள்ளே பாதையை காமிக்குது. அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் இவன் பிரயாணப்பட்டு போகிறான். எங்கே போகிறான்னு இவனுக்கே தெரியாது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நம்பி என்ன செய்கிறான், பிரயாணப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். போகிற வழியில் அந்த செடிகளில் இருக்கிற அந்த கனிகள், அந்த நட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன செய்கிறான், தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்கிறான். அப்படியே அந்த வெளிச்சம் அவனை கடைசியாக எங்கே போய் கூட்டி சேர்க்குதுன்னா ஒரு காஃபி தோட்டத்தில் போய் கூட்டி சேர்க்குது. ஹல்லேலூயா. காஃபி தோட்டம்னா தெரியுமா, எஸ்டேட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படிப்பட்ட ஒரு காஃபி எஸ்டேட்டில் போய் அந்த வெளிச்சம் என்ன செய்து காபுவை போய் சேர்க்குது. அந்த இடத்துல வெளிச்சம் காணாமல் போன உடனே காபுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். அந்த மனுஷன் காபுடைய மொழியிலே பேசுகிறான். இவனுக்கு ஆச்சரியம், ஐயோ நம்ம எவ்வளோ தூரமாக வந்திருக்கிறோம், என் மொழியை தெரிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்கும் போச்சுல அவங்க சொல்கிறாங்க, நானும் குரூ பழங்குடியில் இருந்து ரொம்ப நாட்கள் முன்னாடி எங்கள் குடும்பம் என்ன செஞ்சுருக்கு, இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அதனால் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு என்ன சொல்கிறான் அந்த மனுஷன் சொல்கிறான். இப்போ காபு தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன உடனே அந்த பையன் என்ன செய்கிறான், அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், காபுவை ஏற்றுக்கொள்கிறான், தன்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறான், அவன் மேலே இருக்கிற காயங்கள் எல்லாத்தையுமே அவன் என்ன செய்கிறான், மருந்து போட்டு கவனித்து இவனை நல்லா கவனிச்சுக்கிடுறான். ஹல்லேலூயா. காபுக்காக ஒரு தூதனை யார் ஆயத்தம் பண்ணா, தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். ஹல்லேலூயா. இப்போ காபுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள அந்த காஃபி எஸ்டேட்டில் உள்ள ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஓனரும் இவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு, நீ என்ன பண்ணு, காஃபி எஸ்டேட்டில் வேலைக்கு நீ சேர்ந்துக்க அப்படின்ட்டு இவங்களை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல சேர்த்துக்கிடுறாங்க. இவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூமும் கொடுக்குறாங்க. அந்த ரூமில் அங்கே வேலை செய்கிற பசங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து தங்கி இருக்கிறாங்க. இப்போ அடுத்தால என்ன வருது, சண்டே வருது. அந்த காஃபி எஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாரும் தேவனை அறிந்தவர்களாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்போ சேர்ந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, தேவனை ஆராதிக்கிறதுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டாக தன்னுடைய வாழ்க்கையில் காபு என்ன செய்கிறாரு, ஒரு ஆலயத்தில் போய் தேவனை துதிக்கிறதுக்கு போய் உட்காந்துருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குது, இது என்ன இடம், என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியலை. ஆனால் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறாரு. அப்போதான் ஒரு மிஷினரி, லீசி மேக்னில் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷினரி என்ன செய்கிறாங்க, தேவனுடைய செய்தியை சொல்கிறாங்க. தேவனுடைய செய்தியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பவுல் மனம் திரும்பினா அந்த கதையை என்ன சொல்கிறாங்க, அந்த சம்பவத்தை என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சடுதியில் என்ன செஞ்சிச்சு, ஒரு வெளிச்சம் வந்துச்சு. சவுல் என்ன செஞ்சாரு, தரையில் விழுந்துட்டார் இப்படின்னு சொன்ன உடனேயே காபுக்கு கையும் ஓடலை காலம் ஓடலை, எழும்பி குதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஐயோ அந்த வெளிச்சது எனக்கு தெரியும், அது எந்த வெளிச்சம் எனக்கு தெரியும் அப்படின்னு சந்தோஷம் தாங்காமல் என்ன செஞ்சிட்டாரு, குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 16 வயசு பையன். அந்த வெளிச்சம், சவுலை பார்த்த வெளிச்சம், என்ன வெளிச்சம் எனக்கு தெரியும், அந்த வெளிச்சத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு, துள்ளி குதிச்சு சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சண்டே ஆராதனையில் நம்ம தாயார் செய்தி கொடுத்துட்ருக்குறாங்க நினைங்க, திடீர்னு ஒருத்தர் எழும்பி குதிச்சு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். செய்தி நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா? எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக என்ன பண்ணணும் யாது பண்ணணும் தெரியாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ தான்
காபு என்ன செய்றார், தனக்கு நடந்த காரியங்களை அந்த மிஷினரி இடத்துல எல்லாரும் கேட்குற விதத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னை கட்டி வச்சிருந்தாங்க, ஒரு வெளிச்சம் என்னை சந்திச்சிச்சு, என் கையில இருந்த கட்டுகள் எல்லாம் கவிழ்ந்து போச்சு, எனக்கு ஓடுறதுக்கு பலனை தந்துச்சு, அது மட்டும் இல்லை இங்க வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு பாதையை காமிச்சிச்சு அப்படின்னு சொல்ல 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 அந்த ஆலயத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்ணீரோடு கேட்டு இப்படியோ நடக்குமா நினைச்சு தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஷினரிக்கு நம்ப முடியலை. ஐயோ, நம்ம சொன்ன பைபிள் உள்ள இந்த சம்பவம் இந்த அளவுக்கு ஒரு சாட்சியை எழுப்புமா அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியப்பட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சு, காபு மேலே ஒரு தனி ஒரு அன்பு வந்துச்சா. ஹல்லேலூயா. காபுக்கு புரிஞ்சிட்டு இந்த வெளிச்சம் வேற எந்த வெளிச்சமும் இல்லை, ஏசுதான் அந்த வெளிச்சம் நீ அறிஞ்சிட்டு அந்த நாள்ல இருந்து அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரா, என் அப்பான்னு சொல்லுவாராம். என்னதான் இருக்கட்டும், யாதா இருக்கட்டும், என் அப்பா அப்படின்னு சொல்வாராம். யாராவது ஒருத்தர் நீ வாரியா அப்படின்னு கேட்டா என் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு அப்படின்னு சொல்வாராம். சாதாரணமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் என்ன சொல்லுவார், என் அப்பா, என் அப்பா, என் அப்பா, என் அப்பா அப்படின்னு. என்னை இம்மட்டும் நடத்தி வந்தது, என்னை பாதுகாத்தது அந்த அப்பா அல்லவா அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்பா 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 நீ அப்பா பிள்ளை அந்த உரிமையில அந்த நாள் நெருங்கிட்டாரா. ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு ஆசை, இன்னும் நான் என்ன செய்யணும், வேதத்தை அறியணும், இன்னும் நான் என்ன செய்யணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும் ஆசையில் இவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுக்கிட ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாமல் இந்த லிசி மேக்னில் அவங்ககிட்ட அடிக்கடி பேசுவாங்களாம். பேசி வேதத்தில் இருக்கிற காரியங்கள் அறிஞ்சு கொள்ளணும், எனக்கு சொல்லித்தாங்க 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 நிறைய கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். இவங்களும் என்ன செய்வாங்க, பொறுமையாக ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். அப்போ தான் அதில் அவர் என்ன சொல்றாரு, நான் போய் நான் என்ன செய்வேன், இன்னொரு தேச்சரவாளனை என்ன செய்வேன் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஒரு வசனம் இவரை என்ன செஞ்சிச்சு, தொட ஆரம்பிச்சிச்சு. உடனே இன்னொரு தேச்சரவாளன்னா யாரு அப்படின்னு இவங்க லிசி அவங்ககிட்ட கேட்க, அவங்க அது பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மளை சகல சத்தியத்திலையும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆசை, எனக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவரை அறிஞ்சு கொள்ளணும், எனக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கணும், எனக்கு இன்னும் அவர் வேணும்னு ரொம்ப தாகமாக பேச ஆரம்பிச்சாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு ரூமில் நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்கன்னு நினைங்களேன், நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம், அமைதியாக ஜெபம் பண்ணோம், அப்படி தானே. பாவம் தூங்கட்டும், காலையில் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காங்க, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அமைதியாக ஜெபம் பண்ணுவோம், அப்படி தானே. ஆனால் நம்ம காபுக்கு அமைதியாக ஜெபம் பண்ண தெரியாதான். அவர் என்ன செய்வாராம், சத்தமாக ஜெபம் பண்ணுவாராம். அப்பாட்ட பேசுறது மாதிரி ராத்திரியெல்லாம் என்ன செய்வாராம், சத்தமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அவர் கூட தங்கி இருக்கிற பசங்கள்லாம் சொல்லுவாங்களா, ஐயோ நீ எங்களை தூங்க விட மாட்டியா, நீ ரூம் விட்டு வெளியில் போ, காட்டுக்குள்ளே போய் வேணா ஜெபம் பண்ணு, எங்களை தூங்க விடு அப்படின்னு நிறைய என்ன செஞ்சிருவாங்களாம், அவரை வெளியில் அனுப்பி விட்டுருவாங்களாம். ஆனாலும் அது நிறுத்தாமல் இவர் என்ன செய்வாராம், காட்டுக்குள்ளே போய் என்ன செய்வாராம், சத்தமாக ஜெபம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தான் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் நீ ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. கூட இருந்த பசங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்குள்ள தன்னை அடித்தவங்க, தன்னை வெறுத்தவங்க, தன்னை காயப்படுத்தினவங்க மேலே ஒரு கசப்பு. என்னது கசப்பு? எவ்வளோதான் இயேசுக்குள்ளே வந்தாலும், எவ்வளோதான் அவரை அறிஞ்சிக்கிட்டாலும் இருதயத்தில் என்னது கசப்பு. ஒரு நாள் நான் என்ன செய்வேன், பழி வாங்கியே தீருவேன். இது அவர் அறியாமல் இருதயத்திற்குள்ளே இருந்த ஒரு வேறு. என்னை எப்படி இவ்வளோ அடிக்கலாம், ஒரு வாட்டியா 3 வாட்டி இப்படி போட்டு என்னை அடிச்சிட்டாங்களே, அவங்கள நான் ஒரு நாள் என்ன செய்வேன், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு கசப்பு அறியாமல் அந்த பிஞ்சு இருதயத்தில் அவ்வளோ வேதனை இருந்ததுனால மன்னிக்க முடியாத ஒரு சுவாபம் என்ன செஞ்சிருக்கு, அறியாமல் இவங்கக்குள்ளே இருந்திருக்கு. இவர் என்ன செய்கிறார், அந்த ரூம்ல இருந்து வாஞ்சியாக கேட்குறாரு, ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும், ஆவியானவரே எனக்கு நீங்கள் வேணும், ஆவியானவரே நான் உங்களை ருசிக்கணும். நீ கேட்க 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 கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்
ரூம் முழுதும் பெரிய வெளிச்சம் நிரப்புச்சான். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் வந்த உடனேயே காபுக்கு தெரியாமலே அவனுக்குள்ள இருந்த அந்த கசப்பின் வேறு, அவனுக்குள்ள இருந்த அந்த வெறுப்பின் வேறு, அவனுக்குள்ள இருந்த பழி வாங்கணும்னு இருந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு நொடியில காணாம போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? காபுவை அந்த ராத்திரியில நிரப்புனாராம். அந்த வெளிச்சம் அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சான். இவர் தன்னையே மறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்த அவங்க எல்லாரும் எழும்பி இவரோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திரும்பவும் வராங்க. லிஸி மேக்னில்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படியெல்லாம் நான் அனுபவிச்சேன், இது போதாது, எனக்கு இன்னும் ஆவியானவரை பற்றி சொல்லுங்க, எனக்கு இன்னும் ஆவியானவரை பற்றி சொல்லுங்க, நான் இன்னும் ஆவியானவரை பற்றி கற்றுக்கொள்ளணும், எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். இப்போது லிஸி மேக்னில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ தாண்டா தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு சொல்கிறதுக்கு ஆன்ட்டியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருதயம் என்ன ஆயிட்டு உடஞ்சி போயிட்டு, இவ்வளோதான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே இங்கே சொன்னாங்களா, ஆனால் எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அந்த மனுஷனுக்கு என்னை காட்டிலும் அதிகமாக தெரியும், ஏன்னா அந்த மனுஷன்ட்டு தான் நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். காபு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களா, அவங்க பேர் ஸ்டீஃபன் மெரிட், அவங்க தான் எனக்கு என்னுடைய பைபிள் காலேஜில் ஏசுப்பாவை பற்றி சொல்லி தந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்களாம். இவங்க சொன்னாங்களாம், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நியூயார்க்கில் இருக்கிறாங்க, அவங்கள நியூயார்க்கில் போனால் தான் பார்க்க முடியும். அப்படியா, அப்போ நான் உடனே என்ன செய்கிறேன், நியூயார்க்கு போகிறேன், ஏன்னா எனக்கு என்ன செய்யணும், ஆவியானவரை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே லிஸி மேக்னில் என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்களாம். அது சாத்தியமே இல்லைடா, அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் பெரிய கடல் இருக்குது, இதை கடந்து போகணும்னா அது சாத்தியம் இல்லை, உன்னால் போக முடியாது, நீ என்ன பண்ண, இங்கேருந்து ஜெபம் பண்ண, ஆவியானவர் உன்னோடு பேசுவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இவங்கள தேய்ச்சி விட்டுட்டாங்க. இதுக்கு இடையில என்ன செய்கிறாங்கன்னா, காபுக்கு எனக்கு ஞானஸ்தானம் தாங்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன பேரில் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், காபுனே இருக்கட்டா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு ஒரு நல்ல பேராக வச்சு எனக்கு ஞானஸ்தானம் தாங்கன்னு கேட்ட உடனே லிஸி மேக்னில் அவங்கள பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு உதவுன ஒரு மனுஷன், அவருடைய பேர் வந்து சாம்வெல் மோரிஸ் என்ன செஞ்சாங்க, லிஸி மேக்னில் தன்னுடைய படிப்பில் உதவி செஞ்சதுனால இவங்களுடைய பேரை உனக்கு வைப்போமா அப்படின்னு சொன்னேன்னு இவங்க ரொம்ப சந்தோஷமாக காபுவும் ஓகேன்னு சொல்லி காபுக்கு என்ன செஞ்சாங்க, ஞானஸ்தானம் கொடுத்து சாம்வெல் மோரிஸ் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பேர் வச்சாங்க. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாள் வந்த உடனே திருப்பி லிஸி மேக்னில்ட்ட வந்து காபு சொல்கிறாரு, நான் அப்பாட்ட சொன்னேன், எனக்கு ஆவியானவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நான் அப்பாட்ட சொன்னேன், அதனால் நான் அப்பாட்ட ரொம்ப கேட்டேன்னா, ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்க போவா அப்படின்னு அப்பாட்ட கேட்டேன்னா அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் எங்கே போகிறேன், நியூயார்க்கு போகிறேன், ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இவர் என்ன சொல்கிறாரு, லிஸி மேக்னில்ட்ட சொல்கிறாரு, அடா அது சாத்தியம் இல்லைடா, எப்படி போவேன், அப்பா சொல்லிட்டார்ல, என் அப்பா என்ன நடத்துவார், என் அப்பா என்ன கூட்டிகிட்டு போவார், நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா உங்கள்கிட்ட பாய் சொல்கிறதுக்கு தான் வந்தேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, அங்கேருந்து பாய் சொல்லிட்டு அந்த கடல் கரையில் வந்து என்ன செய்கிறாரு, நிற்கிறாரு. அந்த கடற்கரையில் என்ன செய்வாங்கன்னா நிறைய போட், நிறைய கப்பல்கள் என்ன செய்யும் வரும், நிறைய தொழிலாளிகள் என்ன செய்வாங்க, வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கா வந்து ஒரு காடு, அப்போது நிறைய இடங்களில் கிடைக்காத விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால இங்கேருந்து நிறைய காரியங்களை எடுத்து வெளியில் என்ன செய்வாங்க, அவங்க தொழில் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அதனால அடிக்கடி என்ன செய்யும், கப்பல் வந்து வந்துட்டே போகும். இப்போ கப்பல் ஏறி போகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், பணம் வேணும், பணம் இல்லாமல் ஒன்றும் முடியாதுல்ல, இப்போ பணம் வேணும். ஆனால் சாம்வெல் மோரிஸ்டா பணம் இருந்துச்சா, இல்லை, அப்பா மட்டும்தான் இருந்தார். இப்போ இவங்க சாம்வெல் மோரிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த கடற்கரையில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு கப்பல் வருது.
நியூயார்க்ல இருந்து ஒரு கப்பல் வருது. இவருக்கு ஆசை வந்துட்டு என்ன செஞ்சிடலாம், இந்த கப்பல் யாரும் என்ன பண்ணிடலாம், நியூயார்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கப்பல் வந்து இறங்கின உடனே உள்ளே இருந்து அந்த கப்பலோடைய கேப்டன் என்ன செய்கிறாரு, வெளியில் வாராரு. வெளியில் வந்த உடனே இவங்க ஓடி போய் அந்த கேப்டன்கிட்ட சொல்கிறாரு, ஐயா எனக்கு உங்கள் கப்பல் ஏதாவது ஒரு வேலையை தாங்க, நான் என்ன செய்கிறேன் அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த கப்பலில் உங்கள் கூட பிரயாணப்பட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் ரொம்ப கோபக்காரர், ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு கடின ஒரு மிருக இருதயம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன், இறக்கமே இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய காலால் என்ன செஞ்சுட்டாராம், சாம்பலை ஒரு மிதிச்சு என்ன செஞ்சுட்டாராம், தள்ளிட்டாராம். இப்போ சாம்பல் சும்மா இருப்பாங்களா, இல்லை, திரும்பியும் ஓடி ஐயா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு சின்ன வேலையை தாங்க, நான் எந்த வேலைனாலும் செய்கிறேன், என்னையும் என்ன செய்யுங்க இந்த கப்பலில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, கெஞ்சுறாங்க. ஆனாலும் அந்த கேப்டன் அசைஞ்ச பாடு இல்லை, காது கொடுத்த பாடு இல்லை, ஒன்றுமே முடியலை. இப்போது சாமுவேல் மோரிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கப்பல் பக்கத்தில் கீழே அந்த கடல் கரையில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ கேப்டன் போனவர் மறுபடியும் வந்து கப்பலில் பார்த்தாரு அப்படின்னா கப்பலில் வேலைக்கு இருந்த நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, கப்பல்ல இருந்து இறங்கி மற்ற கப்பலில் வேலைக்கு போயிட்டாங்க. கப்பலில் வேலைக்கு ஆளு குறையா இருக்குது. இப்போ இவருக்கு ஆப்ஷன் இருக்கா, இல்லை. என்ன பண்ணணும், இனி சாமுவேலை யாத்துனா தான் முடியும். இப்போ சாமுவேலுக்கு கையும் ஓடல காலம் ஓடலை, சந்தோஷமா என்ன செஞ்சிட்டாரு, கப்பலில் யாரையாச்சு, ஐயோ என் கனவெல்லாம் நினைவா மாறப்போதே, நீ கையும் காலம் ஊடாம என்ன செஞ்சிட்டாரு, கப்பலில் யாரையாச்சு. இப்போ இவர் எதுக்கு கப்பலில் யாத்துனாங்க அப்படின்னா இந்த குரூ பழங்குடி ஜனங்களுக்கு கப்பல் ஓட்டுறதுல ரொம்ப விசேஷமான ஜனங்கள் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கேப்டன்ட்ட சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய பெரிய கப்பல் பார்த்தோம் அப்படின்னா கடலில் போகும்போதுல இந்த அலை எந்த பகுதியிலேருந்து அடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு பெரிய துணி கட்டியிருப்பாங்கல்ல, அதை என்ன செய்யணும், அப்படியே மாற்றி விடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், மாற்றி விடணும். இங்கிலீஷில் அதை ரிட்ஜிங் அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை. இந்த வேலைக்கு தான் என்ன செஞ்சுருக்காங்க, சாமுவேல் மோரிஸ் அந்த கப்பலில் யாத்திருக்காங்க. இப்போது கப்பல் கடலில் போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த கடலில் என்ன வருது, புயல் எழும்பின உடனே இப்போ சாமுவேல் மோரிஸ் தான் என்ன பண்ணணும், அந்த கப்பலில் இருக்கிற கம்பில் மேலே ஏறி அந்த துணியெல்லாம் என்ன செய்யணும், கரெக்டாக என்ன செய்யணும், வைக்கணும். யாருன்னா எப்படி இருக்கும், போட் அமைதியாவா போயிட்டு இருக்கு, இல்லை கப்பல் அப்படி இப்படி ஆடுது, கம்பில் யார்கிட்ட கீழே விழுந்துருவேணும், அப்படியும் பயமா இருக்குது. அங்கே நின்றுட்டு அப்பா எனக்கு என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, கீழே அப்படியே பட்டுன்னு இறங்கி வந்துட்டாரு. அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே அப்பாட்ட பேசிகிட்டே இருந்தாராம். அப்போ பக்கத்தில் இன்னும் ஒரு பையன் வந்து சொன்னாராம், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த வேலை செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் இந்த கேப்டன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுக்காரு, என்ன பண்ணிட்டாரு, கேபினில் பொறுப்பாக விட்டுட்டாரு. நீ ஒன்று பண்ணு, நீ கேபினுக்கு பொறுப்பாக போயிரு, நான் என்ன செய்கிறேன், இந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு தனக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, வேலையை மாற்றிட்டாங்க. இது யாருக்கு தெரியாது, கேப்டனுக்கு தெரியாது. இப்போ கேப்டன் கேபின்ல வந்தால் யாரை தேடுவார், அந்த பையனை தானே தேடுவார். இப்போ கேப்டன் உள்ள வந்து பார்க்குறாரு, கேபின்குள்ளே வந்து பார்த்தா யார் இருக்கா, சாமுவேல் மோரிஸ் இருக்கிறான். பார்த்தோன்னு இவருக்கு அப்படியே இருதயெல்லாம் என்ன செய்யுது, கொதிக்குது. அப்படியே என்ன செஞ்சிடலாம், கையில் வச்சு கசக்கி இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலான்னு பல்ல கடிச்சிட்டு என்ன செய்கிறாரு, இவன் கிட்ட வர சாமுவேலுக்கு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே முட்டியை போட்டு அப்பா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்த மனுஷன் கிட்ட வரவும் இவருக்கு என்ன நடந்துனே தெரியல, கோபத்தில் இருந்த மூஞ்சி சிரிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்படி என்ன செஞ்சாராம், சாமுவேல் மோரிஸ் பக்கத்தில் வந்து அவரும் முழங்கால் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்போ அந்த கப்பலில் வந்து நிறைய பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க, ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. அப்படிதான் இன்னொரு மனுஷன் என்ன செஞ்சான், தன கையில் ஒரு கூர்மையான கருவியால் ஒரு மனுஷனை ஆல்ரெடி கொன்னுட்டு இன்னொரு மனுஷனை கொல்றதுக்காக என்ன செய்கிறான், அந்த அந்த கூர்மையான கருவி அப்படியே தூக்கிட்டு நின்னானா. கப்பலுக்குள்ளே தான் ஒரு மனுஷனை கொன்னாச்சு, அடுத்தால சண்டையில் என்னது இன்னொன்று ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னு அந்த கூர்மையான கருவி அப்படி தூக்கிட்டு நிற்கும் போச்சுல, முன்ன வந்து யார் நிற்கா, சாமுவேல் மோரிஸ் வந்து நிற்கிறாரு. வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு முன்ன வந்து நின்ன உடனே இப்போ இந்த ஆளுக்கு என்ன ஆயிட்டு, கூட கொஞ்சம் கோபம் வந்துட்டு. இப்போ யோசிச்சு பாருங்க, கப்பலில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாரும் அங்கங்கே இருப்பாங்களா, இல்லை கப்பலில் கிட்ட வந்து பார்க்க வருவாங்களா? வேடிக்கை பார்க்க தானே வருவாங்க. அடுத்தால யார் தலை போகுது, சாமுவேல் மோரிஸோடைய தலை போகுது. 16 வயசு பையனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு தானே எல்லாரும் பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூர்மையான கருவி நீ அடுத்தால எங்கே வரப்போகுது, சாமுவேல் மோரிஸோடைய தலையில் வரப்போகுதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனுஷன் கோபத்தில் கையை நீட்டிட்டு அடிக்கிறதுக்கு கையை அசைச்சு பார்க்குறாரு, அசைக்க முடியலை. கையை அப்படியே நின்றுட்டான், அவரால் கையை அசைக்க முடியாம ஆயிட்டான். இதை பார்த்த உடனே அந்த கப்பல்ல இருந்த ஒவ்வொரு மனுஷனும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதாரண 16 வயசு பையன், ஹல்லேலூயா. இவருக்குள்ள இருந்த வாஞ்ச, ஏசப்பாக்குள்ள இருந்த தாகம், இவருக்குள்ள இருந்த ஆவியானவரை என்ன செஞ்சாரு, இவ்வளோ பலத்த காரியத்தை அந்த சின்ன பையனை கொண்டு செஞ்சாரு. ஹல்லேலூயா. நம்ம வைராக்கியம் காமிக்கிறோமா, நம்ம வைராக்கியம் காமிக்கிறோமா, நம்ம அவரை விட்டு கொடுக்குறோமா? நம்ம வைராக்கியம் காமிச்சோன்னா நம்மளுக்கு விரோதமாக மனுஷன் கையை தூக்குனாலும் அவனால் கையை கீழே போட முடியாத அளவுக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் உள்ளவராக நிற்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது சாமுவேல் மோரிஸ் எங்கே வந்துட்டார், நியூயார்க்கில் வந்து இறங்கியாச்சு. நியூயார்க்கில் வராரு, ஜாலியாக அங்கே இங்கே சுற்றி பார்க்குறாரு. அப்பாடா என் கனவு உலகம் இதுதான், ஏன்னா நான் இன்னும் ஆவியானவரை பற்றி அறிய போகிறேன். நான் இப்போ ஸ்டீஃபன் மெரிட்டை பார்த்து தேவனை குறித்து இன்னும் அறிய போகிறேன் அப்படின்னு இவர் வாராரு. ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறாரு, உங்களுக்கு ஸ்டீஃபன் மெரிட்டை தெரியுமா, ஸ்டீஃபன் மெரிட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எந்த ஸ்டீஃபன், அந்த ஸ்டீஃபன், இந்த ஸ்டீஃபன், எங்கள் சர்ச்சில் உள்ள ஸ்டீஃபனா அப்படின்னு தானே கேட்பாங்க எல்லாரும். அப்போது இவருக்கு புரியலை, எப்படி பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும் ஒன்றும் தெரியலை. அப்பா எனக்கு வழி தெரியலப்பா, நீங்கள் என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் ஒரு மனுஷன் நின்ன உடனே அந்த மனுஷன்கிட்ட போய் சொன்னாராம், ஸ்டீஃபன் மெரிட் உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல ஒரு மிஷன் நடத்துகிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், ஆமாம் எனக்கு தெரியும், ஸ்டீஃபன் மெரிட் எனக்கு தெரியும், அவர் 8வது தெருவில் ஒரு மிஷன் வச்சிருக்கிறாரு, அவர் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நான் கூட அவர் மீட்டிங்கெல்லாம் போயிருக்கேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாரா. அப்படியா, இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார், அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் என்னது $1 ஆகும், நீ $1 தருவியா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ சாமுவேல் மோரிஸ் கையில் காசு இருக்கா, இல்லை. இப்போ சாமுவேல் மோரிஸ் சொல்கிறாரு, $1 தானே, வாங்க நீ கூட்டிகிட்டு போங்க, எங்கள் அப்பா உங்களுக்கு $1 தருவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு, 2 பேரும் இப்போது நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக எங்கே வந்தாச்சு, ஸ்டீஃபன் மெரிட் அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து நின்னாச்சு, அவருடைய மிஷன் ஹவுஸ் பக்கத்தில் வந்து நின்னாச்சு. நின்ன உடனே இவங்க தான் ஸ்டீஃபன் மெரிட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவர் ஏதோ ஒரு மீட்டிங் போகிற பிஸியில் ரொம்ப அவசரமாக நின்னார். யாருமா நீ அப்படின்லாம் கேட்டோட, நான் ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருக்கேன், உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன், எனக்கு ஆவியானவரை குறித்து இன்னும் அறிஞ்சுக்கிடணும், அதான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு காதில் எதுவுமே யாரில்லை. ஏன்னா இவர் ரொம்ப அவசரத்தில் இருக்கிறாரு, மீட்டிங் போகிற அவசரத்தில். அவர் சொல்கிறார், நீ ஒன்று பண்ணு, இந்த மிஷன் ஹவுஸில் நீ வெயிட் பண்ணு, நான் ரிட்டர்ன் வந்த பிறகு நான் உன்ட்ட பொறுமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தன்னுடைய செருப்பை போடுறதுக்கு போகும்போச்சுல தான் இப்போ இந்த ஆள் என்ன கேட்குறாரு, $1 எங்க,
அப்படின்னு சொன்னேன்னா இப்போ சாமுவேல் மோரிஸ் சொல்கிறேன், $1 தானே, ஸ்டீஃபன் மெரிட் ஐயா இருக்கிறார்ல இப்போ தருவார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸ்டீஃபன் மெரிட் ஐயாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இவர் என்ன பண்ணுறாருன்னு இவருக்கும் புரியலை. இவர் தானாக வந்தாராம், $1 எடுத்தாராம், கையில் கொடுத்தாராம். ஸ்டீஃபன் மெரிட் அவர் சொல்கிறாரு, நான் யோசிக்க கூட இல்லை, நான் என்ன பண்ணின்னு எனக்கே தெரியலை அப்படின்னு ஆச்சரியமாக சாமுவேல் மோரிஸை குறித்து சாட்சி சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஸ்டீஃபன் மெரிட் என்ன செஞ்சிட்டார், ஊழிய பாதையில் அவர் கடந்து போயிட்டாரு. இப்போ யார் இருக்கிறா அவருடைய மிஷன் ஹவுஸில்? சாமுவேல் மோரிஸ் இருக்கிறாரு. இப்போ 10:30 கிட்ட ஆயிட்டு இவர் ராத்திரி லேட்டாக என்ன செய்கிறாரு, திரும்பி வாராரு. திரும்பி வந்த மனுஷனுக்கு சாமுவேல் மோரிஸ்னு ஒரு பையனை பார்த்ததை என்ன செஞ்சுட்டு மறந்து போயிட்டு, இப்படி ஒரு பையன் வந்திருந்தால அந்த இதெல்லாம் சுத்தமாக அவருடைய மைண்ட்லேருந்து மறந்தே போயிட்டு, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஒரு பையன் ஆஃப்ரிக்காலேருந்து நம்மளை தேடி வந்தானே, அந்த பையன் காணுமே அப்படின்ட்டு இவர் என்ன செய்கிறாரு, உள்ள ஹாலில் போய் பார்த்தா இந்த சின்ன பையன் என்ன செஞ்சுருந்தானா, நடுஸில் முட்டி போட்டிருந்தானா. இவனை சுற்றி ஒரு 10-15 பெரிய ஆட்கள் முட்டி போட்ட அழுது ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஜபம் பண்ணுவாங்க, அது ஓகே, இவ்வளோ அழுது ஜபம் பண்ணுறாங்க. ஆவியானுடைய பிரசன்னம் அந்த இடத்துல அளவில்லாமல் பெருக்கெடுத்து நிற்கிறது இவரால் உணர முடியுது. இவருடைய கண்களால் அதை என்ன செய்ய முடியல, கிரகிக்க முடியல. ஒரு சின்ன பையனை கொண்ட ஆவியானவர் இந்த அளவு அசைவாட முடியுமா நீ ஆச்சரியமாக இவர் பார்த்து அவர் கூட என்ன செய்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. சாமுவேல் மோரிஸ் தன்னுடைய சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் இன்னும் என்ன செய்கிறாரு, ஆவியானவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ சாமுவேல் மோரிஸ் தான் யார்கிட்ட படிக்க வந்தது, ஸ்டீஃபன் மெரிட். போக போக ஸ்டீஃபன் மெரிட் என்ன தெரியுமா சொன்னார், நான் தான் சாமுவேல் மோரிஸ்லேருந்து நிறையா கற்றுக்கிடுற மாதிரி இருந்துச்சு. அவனுக்குள்ளே இருந்த வாஞ்சியை நான் யார்கிட்டையும் பார்க்கல. அவனுக்குள்ளே இருந்த அப்பா பிள்ளை அந்த உரிமையை நான் யார்கிட்டையும் பார்க்கல அப்படின்ட்டு ஸ்டீஃபன் மெரிட் என்ன செஞ்சார், சாட்சி கொடுத்தாரு. ஒரு நாள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, குதிரை வண்டியில் பிரயாணப்பட்டு போனாங்க. குதிரை வண்டி அப்படின்னா பின்னாடி உட்காரதுக்கு சீட்டு தனியாக இருக்கும். இந்த பழைய ஆட்டோ ரிக்ஷாலாம் பார்த்துருக்கீங்களா, சைக்கிள் ஓட்டுவாங்க, பின்னாடி ஆள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி குதிரை ஓட்டம், பின்னாடி ஆள் உட்காந்துருப்பாங்க. இப்போது இங்கே 2 பேரும் பிரயாணப்பட்டு ஆவியானவரை பற்றி பேசிட்டு தான் போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு சாமுவேல் மோரிஸ் கேட்டாங்களாம், ஐயா இந்த குதிரை வண்டியில் நம்ம ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக பண்ணலாமே அப்படின்னு சொன்னாராம். அப்போ எது நம்மளை நிறுத்துது, நம்ம ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரை வண்டியில் 2 பேரும் முழங்கால் பண்ணி என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டீஃபன் மெரிட் சொல்கிறார், என் வாழ்க்கையில் முதல் தடவை நான் என்ன செஞ்சேன், குதிரை வண்டியில் முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிரயாணத்தில் நாங்கள் 2 பேர் இல்லை 3 பேராக பிரயாணம் பண்ணிட்டு இருந்தோம். என் ஆவியானவர் எங்கள் கூட அந்த இடத்துலையும் அவர் எங்க கூட உறவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ வாஞ்ச நிறைஞ்ச அந்த பையன் அதுக்கு பிறகு ஸ்டீஃபன் மெரிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை ஒரு பைபிள் காலேஜில் என்ன செய்கிறாரு, சேர்க்குறாரு. பைபிள் காலேஜில் டெய்லர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு பைபிள் காலேஜில் இவரை சேர்க்குறாரு. இவர் அங்கே என்ன செய்கிறாரு, படிச்சுட்டு வராரு. படிக்கிற அந்த டைமில் இவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய திருச்சபையில் கூப்பிட்றாங்க. நிறைய வாலிப கூட்டத்துக்கெலாம் இவரை கூப்பிட்றாரு பேசுகிறதுக்கு. ஸ்டீஃபன் மெரிட் அவர் ஒரு சாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய வாலிப கூட்டம் நடக்குமா. ஸோ நிறைய வாலிபர்கள் உட்காந்துருப்பாங்க. அங்கே சாமுவேல் மோரிஸை இவர் கூட்டிகிட்டு போவாராம். கூட்டிகிட்டு போய் முன்ன நிறுத்தி இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாராம். இப்படி ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு பையன் என்ன செஞ்சுருக்கிறான், நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறான், இன்றைக்கி தன்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிப பசங்களும் பிள்ளைங்களும் சாமுவேல் மோரிஸை பார்த்த உடனே ஏளனமாக என்ன செய்வாங்களாம், சிரிப்பாங்களாம். சாமுவேல் மோரிஸ்க்கு இங்கிலீஷ் ஒழுங்காக வராது, வாட்ட இங்கிலீஷ் பேசுவாராம்.
அதில் என்ன சொல்ல, அந்த கரெக்டான சென்டென்ஸ் இல்லாமல் அப்படி உடச்சி இங்கிலீஷ் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லோ கிரேட், ஒரு ஃபஸ்ட்டு கிரேட் பிள்ளை எப்படி இங்கிலீஷ் பேசுமோ அந்த மாதிரி தான் அவருடைய இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார்னா அவருடைய வார்த்தையில் அபிஷேகம் இருக்குதா இல்லை அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்குதான்னு தெரியலை. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே ஜனங்கள் தொடப்படுவாங்க அப்படின்ட்டு அவரை பற்றி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இப்போது சாமுவேல் மோரிஸ் முன்ன வந்து உட்கார்ந்த உடனே வாலிபர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எக்காலமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்டீஃபன் மெரிட் பார்த்தாரு, சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் மோரிஸை மட்டும் அந்த ரூமில் வாலிபர்களோடு விட்டுட்டு இவர் என்ன செஞ்சார், வெளியில் போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவர் மறுபடியும் அந்த மீட்டிங்குள்ளே உள்ளே வந்து பார்த்தா ஒவ்வொரு வாலிபர்களும் அழுது தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்க நம்மளை ஏளனமாக பார்க்கலாம், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். நம்ம எந்த அளவு அவரை வாஞ்சிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவர் மேலே நம்ம தாகமாக இருக்கிறோமோ, உலகத்தில் ஞானவாணிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்வார், பைத்தியங்களை தெரிந்தெடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பைத்தியம்னா அந்த அந்த இழிவானதுன்னா என்னதுன்னா, அவர் மேலே பைத்தியமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பைத்தியம்தான் ஞானவாணி சொல்கிறவங்கள கூட என்ன செய்யும், வெட்கப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ அந்த தேவ அன்பில் ஊர்ன சாமுவேல் மோரிஸ் நிறைய மீட்டிங்ஸ் கூப்பிட்றாங்க. அந்த நார்த் அமெரிக்காவில் இவர் மூலமாக நிறையா வைத்துக்கொள்ள அந்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே உள்ள தாகம் அதிகரிக்குது. அப்பா அந்த உரிமையில் நிறைய வாலிபர்கள் எல்லாரும் இழுக்கப்படுறாங்க. இந்த சாமுவேல் மோரிஸ் தன்னுடைய 20வது வயசில் திடீர்னு அவருக்கு என்ன வருது, காய்ச்சல் வருது. நிமோனியா காய்ச்சல்னால பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்டு இவர் என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே சாமுவேல் மோரிஸ் அந்த பெட்டில் படுத்துட்டு அவரை சுற்றி இருந்த அவரை நேசித்தவங்கள பார்த்து சொன்னாராம், எங்கள் அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ வெளியில் மனுஷனாக வெளியில் போக மாட்ட அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உடனே எல்லாரும் சொன்னாங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆஃப்ரிக்காவுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டு ஆஃப்ரிக்காவில் போய் ஊழியம் செய்யணும், ஆஃப்ரிக்காவில் ஒரு மிஷினரியாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஃப்ரிக்காவில் ஊழியம் செய்கிறது அது என்னுடைய காரியம் இல்லை, அது அவருடைய காரியம், அவருடைய பணியை அவர் பார்த்து கொள்ளுவார், நான் அவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 20வது வயசில் என்ன செஞ்சிட்டார், அந்த ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார், தேவனுடைய பாதத்தில் கொடுத்தாராம். 16வது வயசில் ஆவியானவரால் தொடப்பட்ட மனுஷன் 20வது வயசில் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை அவருடைய பாதத்தில் கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் வாசிக்கும் போச்சில் யோசித்தேன், இந்த அளவு ஆவியானவரை நேசித்த ஒரு மனுஷன் 20 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போது இவரை பற்றி நான் என்ன பேசுறதுக்கு, எல்லாருடைய மனசுல என்ன கேள்வி வரும், இவ்வளோ தூரம் நேசிச்சார்னா ஏன் ஆவியானவர் அவருக்கு பலன் கொடுக்க முடியாதா, அவருக்கு சுகம் கொடுக்க முடியாதா, உயிர் பிச்சையை கொடுத்து அவரை எடுத்து பயன்படுத்த முடியாதா, எல்லாருடைய மனசுல இந்த கேள்வி தானப்பா வரும் அப்படின்னு நினைக்கும் போச்சுல தான் ஆவியானவர் பேசினாரு, வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நாட்கள் அது முக்கியம் இல்லை, வாழ்கிறோம் ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி வாழ்கிறோம் அதான் முக்கியம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் 50 வயசு வரை வாழ்கிறேன், 80 வயசு வரை வாழ்கிறேன், 100 வயசு வரை வாழ்கிறேன், அது முக்கியம் இல்லை. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்முடைய வாழ்க்கை தொடுதா, அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை நம்ம அவருக்காக மனோ வீசணும். ஹல்லேலூயா. வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கை நம்மளுடைய சாயல், நம்மளுடைய வாழ்க்கை தேவனை பிரதிபலிக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த உலகம் பார்க்கணும், நம்மளுக்குள்ள இருக்கிற தகப்பனின் அன்பை இந்த உலகம் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க,
நான் வாழ்கிற வாழ்க்கை எத்தனை நாள் அது முக்கியம் இல்லைப்பா, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் முக்கியம்ப்பா, ஒவ்வொரு நாளும் முக்கியம்ப்பா. இந்த உலகத்துக்காக என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேன்ப்பா. உங்க நாம தூஷிக்கப்படுற விதத்துல நான் நடந்து என்னுடைய ஒவ்வொரு நாளை நான் வீணாக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும். உங்க மேல உள்ள வாஞ்சையில வாழணும். உங்களை நான் இன்னும் அதிகமா அறியணும், அந்த ஒரு வாஞ்சையில வாழணும்ப்பா. கேளுங்களேன், கேளுங்களேன். ஏதோ அபிஷேகத்தை வாங்கிட்டோம், அந்நிய பாஷையை பேசிட்டோம், இது நிறைவில்லை, நிறைவில்லை. ஆவியானவரோடு நான் ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ஆவியானவரை நான் இன்னும் ருசிக்கணும், ஆவியானவரை நான் இன்னும் நேசிக்கணும், ஆவியானவரை நான் இன்னும் அறியணும். ஆவியானவருடைய அன்பை இன்னும் இந்த உலகத்துல நான் பரவ வைக்கணும். வாஞ்சையா கேட்கலாமா? சாமுவேல் மோரிஸ், சாமுவேல் மோரிஸ் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் என் தகப்பனோடு வாழ்கிறதுக்காக, நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் என் தகப்பனோடு, என் தகப்பனுடைய கையை பிடிச்சி இன்னும் ஆவியானவர் அறிஞ்சி, இன்னும் ஆவியானவரோடு ஊறி, இன்னும் ஆவியானவர் அறிஞ்சி ஓடணும். அந்த தாகமே, அந்த தாகமே, அந்த தாகமே, அந்த தாகமே அவருடைய வார்த்தையினால ஈர்க்கப்பட்டு நிறைய வாலிபர்கள் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு மிஷனரியா கடந்து போனாங்களாம். ஒரு சாமுவேல் மோரிஸால செய்ய முடியாதத எத்தனையோ மிஷனரிகளை தேவன் எழுப்பினாரு. கோதுமை மணியாய் விழுந்ததுனால எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரோடு கை கோர்த்து நடக்கும்படியாக ஒப்பு கொடுத்தாங்களே. கேட்கலாமா? என் வாழ்க்கை என் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும்ப்பா. நான் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் என் கூட இருக்கிற ஜனங்கள் மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும்ப்பா. உங்க மேலே இருக்கிற அன்புக்குள்ள ஈர்க்கப்படணும் ஐயா. இல்லைனா நான் வாழ்ந்து வேஸ்ட்டுப்பா, இல்லைனா நான் வாழ்ந்து வேஸ்ட்டுப்பா. வாஞ்சியா கேளுங்களேன், வாஞ்சியா கேளுங்களேன். அப்பா, அப்பா, வாஞ்சிக்கிறேன், 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 வாஞ்சிக்கிறேன். சாமுவேல் மோரிஸ் மிஷன் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி ஆரம்பித்தாங்களாம். படிக்க முடியாத வாலிபர்களுக்கு ஃபண்டு மூலமாக ஹெல்ப் பண்ணி அவங்க தேவனை அறிஞ்சு கொள்ளணும், பைபிள் காலேஜ் படித்து முடிக்கணும், நீ ஃபண்டெல்லாம் எழுப்புனாங்க. ஒரு சாமுவேல் மோரிஸோடைய பெயரில் 20 வயசில் மகிமைக்குள்ள நுழைஞ்ச ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு ஒரு அசைவை நியூயார்க்கில் கொண்டுட்டு வர முடியும்னா உங்களால் என்னையால தேவனுக்காக எவ்வளோ காரியங்களை செய்ய முடியும் சொல்லுங்க. அப்பா, இந்த உலகமே சொல்லிச்சு, சாமுவேல் மோரிஸ் உங்களை அப்பா நீ உரிமையா கூப்பிட்ட ஒரு காரியத்தை அடையாளமா சொன்னாங்களே, அதே போல நானும் உங்க பிள்ளை, நீங்க என் அப்பா. அந்த உரிமையில நம்ம நிக்கிறத இந்த உலகம் பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் பைத்தியமா உங்களை நம்பணும்ப்பா, பைத்தியமா உங்களை நம்பணும்ப்பா, பைத்தியமா உங்களை நம்பணும்ப்பா, பைத்தியமா உங்களை நம்பணும்ப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். நன்றி அப்பா, இந்த நாளும் ஒரு சாமுவேல் மோரிஸ் மூலமா எங்கிட்ட பேசுனீங்கப்பா. சாமுவேல் மோரிஸ் எவ்வளோ தாகமாக உங்கள் மேலே இருந்தாங்க, அதே தாகத்தோடு நாங்கள் வாழணும்ப்பா.
ஆவியானவர் அறிஞ்சது போதாது, வேதத்தை கற்றுக்கிட்டது போதாது. நீ அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும்பா. மான்கள் நீருடைகளை வாஞ்சிக்கிறத போலப்பா அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள அதிகரிக்கட்டும். அப்பாவை நேசிக்கிற இருதயமா எங்க இருதயத்தை மாற்றுங்கப்பா. அப்பாவை கண்ணு மூடித்தனமா நம்புற இருதயமா எங்க இருதயத்தை மாத்துங்கப்பா. நாங்க உங்க செல்ல பிள்ளைங்க தகப்பனே. அப்பா 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 நீங்க தான் எனக்கு எல்லாம். நீ உங்களை மட்டும் நான் நம்பணும்பா, நம்பணும்பா, நம்பணும்பா. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல நாங்க உங்களை நம்பணும்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.